ஹாய். ஸோ நம்ம இன்னைக்கு எங்ககிட்ட ரொம்ப நாள் பேசிட்டு இருந்து ஃபைனலாக நம்ம ஒரு டியூப் ப்ரோமோடான் மேலியபிள் இம்ப்ளான்ட் பினைல் இம்ப்ளான்ட் சர்ஜரி உங்களுக்கு பண்ணோம். ஸோ இவங்க ஒரு 63 years old. அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னால் என்ன விசிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி டேட் பிளான் பண்ணி நம்ம நேற்று இந்த சர்ஜரி பண்ணோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறது. நம்ம அவங்க கிட்ட கேட்போம், அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு இங்கே என்ன ஃபீல் ஆச்சு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு, எல்லாமே அவங்க கிட்ட கேட்போம். ಎಲ್ಲರಿಗೂ ವಣಕಂ. ನಾನು ತುಂಬ ದೂರದಿಂದ ಚೆನ್ನೈಯಿಂದ ವರೆ ಸರ್ ಡಾಕ್ಟರ್ ಜೋ ಕೌಶಿಕ್ ಕ್ಯಾರಂಜಲ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ நாகர்கோயில் ஐ திங்க் லாஸ்ட் மந்த் வந்து நான் எல்லாம் செக் பண்ணி டாக்டர்கிட்ட பேசினேன் இருக்கிறேன். டாக்டர் இதெல்லாம் பார்த்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்த உடனே அவர் கான்ஃபிடென்ஸு எல்லாக்கிட்டேயும் இருக்கிறார். இந்தியாவில் ரொம்ப ஆர்ட் ஆஃப் தி சிட்டி, நைஸ் சிட்டியில் எல்லா டாக்டர்கிட்டே நான் ஃபோனில் பேசினேன். ஒரு 2-3 டாக்டர்கிட்டே போயிருந்தேன். இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வரல. இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ஐ கேட்டு ஜோ கௌஷிக் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வேலைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் வேணும், நல்ல சர்ஜனு. அண்ட் எவ்வளோ சொல்கிறதுக்கு ஆகுறதில்ல. இஸ் வெரி குட் ஆர்டட் ஹாஸ்பிட்டல். அண்ட் நம்ம மிடில் கிளாஸ் ரொம்ப எக்கானமிங்க. ரொம்ப என்ன கேட்டேன் நான் ரிக்வஸ்ட், ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசு டாக்டருது கை குணம் சொல்கிறாரே அது ரொம்ப என்டையர் ஸ்டாஃபு எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களை எப்படி கேர் பண்ணுறாரோ அப்படி சுதி, மல்லிகா இல்லை டாக்டர், எஸ்பெஷலி டாக்டர் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ரொம்ப உங்களுக்கு தெரியும் டாக்டர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த வேலைக்கு. இஸ் ஜம் ஆஃப் தி பர்சன். எல்லாம் இங்கே வந்தால் டோட்டல் எல்லா ப்ராப்ளம் சால்வ். யூஸு எல்லாம் என்ன சொல்லுங்க, டாக்டர்கிட்ட வந்து ஓப்பனாக பேசுங்க. எல்லாருக்கும் ஒன்று. நானும் சுமார் ஃப்ரம் 2 years ஐ எம் சஃபரிங் திஸ். ஆஃப்டர் மீட்ட கடவுளே அனுப்பினார் எனக்கு டாக்டர்கிட்ட. இஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் மெயின். என்னது எவ்வளோ 1000 பேர் இருக்கிறார் டாக்டர். இது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்மளது. நான் வந்து கடவுள் சொன்னார், நான் வந்தேன், எல்லாம் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப தேங்க்யூங்க. கடவுள் சொல்கிறேன், உங்கள் ஃபேஸ் ரீடிங்கில் எனக்கு தெரிச்சு போச்சு உங்களை எப்படி என்னட்டு. வேறு எல்லாம் 90% கமர்ஷியல் தான் டாக்டர். உங்களுக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். மிடில் கிளாஸில் லோ கிளாஸ் எப்படி வராரு எல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் இன்னும் போனால் நம்ம பார்க்கணும். இன்டர்நேஷனல் எல்லாம் கூப்பிடுறாரு வாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தோட நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன் யூடியூப்பை சொல்கிறாரு. இது சொல்லிட்டேன் வித்தவுட் யுவர் பர்மிஷன் எக்கனாமிக்ஸ். அது சத்தியம் தான். அது வேணும் எல்லாருக்கும். அது வரை இருக்க சிக்கல் எல்லாருக்கும். அது கிளியர் ஆச்சு இன்னைக்கு. எல்லாரும் போனோம். மிடில் கிளாஸ் இல்லை சார், மிடில் கிளாஸ் எல்லாம் வந்தா போனோம். இல்லை ஃபோன்லேயே ஐயோ அப்பான்னு. அப்படி இல்லை, எல்லாருக்கும் நம்ம அந்த சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். அதில் முன்ன பின்ன ஒரு ஆள் நம்ம பெங்களூரில் நான் பார்ன் பாட்டையும் எவ்வளோ டாக்டர் இருக்கார் போனேன். ஆனால் பைசா ஒரு மாதிரி ஏனோ அது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ்க்கா பார்க்கல. அங்கே பேசினிருக்கிற இன்னொரு ஃபோன் பேசுகிறாரு, அவர் வர்றாரு, ஓகே அட்டென்ஷன் இல்லை சார். டே ஒன்லி இந்த அட்டென்ஷன், மினிட் டு மினிட். நேற்று இந்த அட்டென்ஷன் வேணும் இல்லையா சார்? ஒரு 4 பேஷண்ட் பண்ணிட்டோம், 40 பேஷண்ட் அட்டென்ஷன் இல்லைன்னா டோட்டல் ஃபெயிலர். ஸோ ஆமாம், அதுதான் நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போகணும். அதுக்கு கட்டாயம் எல்லாரோட எஃபர்ட்டும் கட்டாயம் வேணும். டீம் ஒர்க். நீங்கள் கொடுத்துற ட்ரைனிங் இருக்கு, இது அந்த ட்ரைனிங் முக்கியம் சார். யாரும் அதெல்லாம் கொடுக்குற மாதத்துக்கு ஒரு சிலருக்கு எல்லாம் அப்புறமா இப்படி இன்னும் ஜாஸ்தி வரும். எல்லாம் ட்ரைனிங் பேஸ்லேயே 50% குணமாகிடுறது. 50% கட்டாயம். ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போ வாங்க பெங்களூருக்கு எப்போ வந்தா கட்டாயம். நீங்கள் பெங்களூர் வந்து சொல்லுங்க, நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ண. நான் ஒரு ஆர்ட் ஆஃப் தி சிட்டி கணிக்காம் ரோடு இருக்கேன். Guard of Kanikam Road. KSP Club, Karnataka State Billiards Association. So thank you. ட்ரெயினில் போயிடல 100% போகலாம். நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. நீங்கள் ஈவினிங் உங்களை பார்க்கலாம். பைப்பு எடுக்கும் போது ஐயோ ராத்திரி சொன்னேன், இது சொல்ல கொஞ்சம் டாக்டருக்கு வராது சார். அப்புறமா அது வேறு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. ஒரு 6 hours சவுண்டு ஸ்லீப் போயிட்டேன். ஸோ இது அந்த பைப் சீக்கிரமாக எடுத்தால் சிலருக்கு யூரினரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ 100% நம்ம கரெக்டாக 24 hours. இது காப்புரா எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணல எது மெஷர்மெண்ட் பண்ணல. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணேன். டோட்டலாக உங்களோட மெஷர்மெண்ட் வந்து 15.5 சென்டிமீட்டர் வெளியில் உள்ள மெஷர்மெண்ட். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 inch ஒரு 0.5 சென்டிமீட்டர். நீங்கள் அந்த பேட்லேருந்து அந்த பேஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோ தாராளம் போதுமா இருக்கும். நல்லா இருக்கும் நம்ம ஏஜுக்கு.
எந்த ஏஜுக்குமே இந்த மெஷர்மெண்ட் போதும். அல்ல சொல்லுங்க, கேட்டேன் எந்த ஏஜுக்குமே இந்த இது போதுமா இருக்கும். ஸோ இவர் வந்து இது பார்க்கல நான் நேற்று. நைஸ். ஸோ தேங்க்யூ. நீங்களும் நம்ம ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா நாளைக்கு காஃபி டீ ஒன்றும் கொடுக்கல. நாளைக்கு இப்போ முன்னால ஒரு பாதி காஃபி கொடுக்கல போயிட்டு. சரி குடிப்போம். ஓகே ஓகே ஷுவர். நான் டெய்லி காலைல உங்களை பார்க்க வருவேன். ஸோ காலைல வரும்போது நான் சொல்லிடுறேன். ஓகே ஷுவர், நம்ம உட்காந்து பேசலாம். ஓகே தேங்க்யூ.